ஒரு நிமிஷம். ஆ, இது கொஞ்சம் நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க தினமும் 12 மணி நேரம் கொளுத்துற வெயில்ல ஒரு பிரம்மாண்டமான சொகுசு அபார்ட்மெண்ட்டை கட்டுறீங்க. ம். ஆனா அது கட்டி முடிச்ச பிறகு அந்த பில்டிங்கோட நிழல்ல கூட நீங்க ஒதுங்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்பட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான் அது. கண்டிப்பா. இந்த நாட்டுல உண்மையான செல்வத்தை உருவாக்குறவங்க யாரு? ஆனா அந்த செல்வத்துல ஒரு சிறு துளி கூட அவங்களுக்கு ஏன் போய் சேரல? இந்த ஒரு பெரிய கேள்வியோட தான் இன்னைக்கு நம்ம ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா, இந்திய கம்யூனிஸ்ட் எதிர்க்கட்சியின் 2026 மே தின ஆவணத்தை வச்சுதான். அதாவது அவங்க சிஜிபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆவணத்துல அவங்க பாட்டாளி வர்க்க விடுதலை அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப ஆழமா பேசியிருக்காங்க. ஆமா, கரெக்ட். ஆனா இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நாங்க ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிடணும். ஆண், அந்த நடுநிலைமைக்கான அறிவிப்பு சொல்லுங்க. ஆமா, நாங்க இன்னைக்கு பேச போற இந்த ஆவணத்துல பல கூர்மையான விவாதத்துக்குரிய அரசியல் கருத்துகள் இருக்கு. ஆனா இந்த உரையாடல்ல நாங்க எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும், அது வலதுசாரியோ அல்லது இடதுசாரியோ, யாருக்கும் நாங்க ஆதரவா பேசல. கண்டிப்பா. நாங்க எந்த பக்கமும் சாயல. அதுதான். இந்த ஆவணத்துல இருக்கிற கருத்துக்களை ஆதரிக்கிறதோ அல்லது எதிர்க்கிறதோ எங்க நோக்கம் இல்ல. அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க வாதத்துக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படிங்கறத எந்த பக்கமும் சாயாம உங்களுக்கு அப்படியே புரிய வைக்கிறது மட்டும்தான் எங்களோட வேலை. மிகச்சரி. எந்த ஒரு சார்பும் இல்லாம ஆங் இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற விஷயங்களை அப்படியே நாம டீகோட் செய்ய போறோம். சரி, ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ஆவணம் தற்போதைய சமூக அமைப்பை எப்படி கேள்வி கேக்குது? இவங்க ஆரம்பிக்கிற பாயிண்டே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது அவங்க உழைப்பையும் செல்வத்தையும் பத்தி பேசுறாங்க இல்லையா? ஆமா. பூமியிலிருந்து இரும்பையும் நிலக்கரியையும் வெட்டி எடுக்கிறது, ரோடுகள், வீடுகள், ஐடி பார்க்குகள் கட்டுறது, ரயில்களை இயக்குறது, நாம போடுற சட்டைகள், ஷூக்கள் வரைக்கும் அனைத்தையும் உருவாக்குறது தொழிலாளர்கள் தான். கரெக்ட். ஆனா இவ்ளோ பெரிய செல்வத்தை உருவாக்குற அவங்களுக்கு கிடைக்கிறது என்னவோ அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு போராடுற அளவிலான ஒரு சம்பளம் தான் அப்படின்னு இந்த ஆவணம் சொல்லுது. ஆமா, இந்த முரண்பாடு தான் அந்த ஆவணத்தோட மையப்புள்ளியே. இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பொருளாதார லாஜிக்குள்ள போகணும். சரி, சொல்லுங்க. ஒரு தொழிலாளி எப்படி சுரண்டப்படுகிறார்னு இந்த ஆவணம் ரொம்ப தெளிவா விளக்குது. உதாரணமா, ஒரு தொழிலாளி ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை உருவாக்குறாருன்னு வச்சுப்போம். ஓகே, 5000 ரூபாய் பொருள். ஆனா அவருக்கு சம்பளமா கிடைக்கிறது வெறும் 500 ரூபாய் தான். மீதம் இருக்கிற 4500 ரூபாய் எங்க போகுது? ஆ, அதுதான் அந்த லாபமா? கரெக்ட். அதுதான் உபரி மதிப்பு அப்படின்னு மார்க்சிய தத்துவம் சொல்லுது. இந்த உபரி மதிப்பை முதலாளிகள் லாபமா எடுத்துக்கிறாங்க. ஓ, அப்போ உழைக்கிறவங்களுக்கு அது முழுசா போறதில்ல. கண்டிப்பா இல்ல. அதனாலதான் கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் ராப்பகலா உழைச்சாலும் அவங்களால ஒரு கண்ணியமான வாழ்க்கைய வாழ முடியலன்னு இந்த அறிக்கை ஆணித்தரமா சொல்லுது. இது ஒரு பெரிய விஷயம்தான். ஆமா, டெல்லியில சமீபத்துல நடந்த தொழிலாளர் போராட்டங்களையும் காவல்துறை அடக்குமுறைகளையும் அவங்க இதுக்கு ஒரு உதாரணமா காட்டுறாங்க. நீங்க இதை சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு சமையல்காரர் பல மணி நேரம் வியர்க்க விறுவிறுக்க ஒரு பிரம்மாண்டமான விருந்த தயார் செய்யறார். சூப்பர் உதாரணம், சொல்லுங்க. விதவிதமான உணவுகள், இனிப்புகள் எல்லாம் ரெடி பண்றார். ஆனா அந்த விருந்து பரிமாறப்படும் போது அவருக்கு அந்த உணவை சாப்பிட உரிமை கிடையாது. அவர் சமையலறையின் ஒரு ஓரத்துல நின்னு தட்டுகளை மட்டுமே கழுவணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. இவங்க செல்வத்தை உருவாக்குறாங்க, ஆனா அதை அனுபவிக்கிறது வேற யாரோ. நீங்க சொன்ன அந்த சமையல்காரர் ஒப்புமை ரொம்ப சரியா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப அரசாங்கமும் சரி, தொழிலதிபர்களும் சரி, வளர்ச்சி பெற்ற இந்தியா அப்படின்னு ஒரு பெரிய கனவை முன்னிறுத்துறாங்களே, அதை இந்த ஆவணம் எப்படி பாக்குது? இந்த வளர்ச்சி பெற்ற இந்தியா அப்படிங்கிற வார்த்தையவே இந்த ஆவணம் ஒரு மாயை அப்படின்னு தான் கடுமையா விமர்சிக்குது. அப்படியா? மாயேன்னு சொல்றாங்களா? ஆமா, இவங்க சொல்ற லாஜிக் என்னன்னா, முதலாளிகள் முன்னிறுத்துற இந்த வளர்ச்சி என்பது உண்மையில தொழிலாளர்களை இன்னும் அதிகமா சுரண்டதையும் விவசாயிகளோட நிலங்களையும் வளங்களையும் அபகரிப்பதையும் தான் அடிப்படையா கொண்டது. அதாவது அவங்க லாபக்கண் ஐயமா வச்சு பாக்குறாங்க. எக்ஸாக்ட்லி. எங்களுக்கு எது லாபம் தருமோ அதுதான் நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு முதலாளித்துவ அமைப்பு மக்களை நம்ப வைக்குது. ஆனா உண்மையில இந்த வளர்ச்சி செல்வத்தை உருவாக்குபவர்களுக்கும் அதை அபகரிப்பவர்களுக்கும் இடையிலான இடைவெளிய இன்னும் பெரிதாக்குதுன்னு அவங்க வாதிடுறாங்க. ஓகே, ஆனா இத நடைமுறையில எப்படி செயல்படுத்துறாங்க? சும்மா தத்துவார்த்தமா மட்டும் சொல்லாம களத்துல என்ன நடக்குதுன்னு இந்த ஆவணம் சொல்லுதா? கண்டிப்பா. ஆவணம் அதை ரொம்ப தெளிவாக பட்டியலிடுது. குறிப்பா அரசாங்கம் சமீபத்துல கொண்டு வந்த 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை இது கடுமையா சாடுது.
அந்த லேபர் கோட்ஸ் பத்தி சொல்றீங்களா? ஆமா டேதான். இத தொழிலாளர் விரோத சட்டங்கள் என்று ஆவணம் சொல்லுது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை அப்படிங்கிறது எத்தனையோ 100 வருஷ போராட்டத்துக்கு பிறகு கிடைச்ச ஒரு உரிமை. கரெக்ட். அதனால தானே மேதனம்மை கொண்டாடுறோம். சரியா சொன்னீங்க. ஆனா இப்ப அத 12 மணி நேரமா மாத்துறதுக்கு இந்த சட்டங்கள் வழிவகுக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. 12 மணி நேரமா? இது ரொம்ப அதிகமாச்சு. அது மட்டும் இல்லாம நிரந்தர வேலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டையே காலி பண்ணிட்டு எல்லாரையும் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களா மாத்துறாங்க. இதனால என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பாதுகாப்பு இருக்காது. பிஎஃப், இஎஸ்ஐ, பென்ஷன் மாதிரி எந்த சலுகையும் கிடைக்காது இல்லையா? 100% கரெக்ட். இதனால கம்பெனிகளுக்கு லாபம் அதிகமாகும். ஆனா தொழிலாளி எந்த கேள்வியும் கேட்க முடியாம எப்ப வேலை போகும்னு பயந்துகிட்டே வேலை செய்யணும். சொல்லப்போனா இது ஒரு பெரிய மன உளைச்சல தரும். ஆமா, பாதுகாப்பு விதிகளை பத்தி கவலைப்படாம லாபத்தை மட்டும் குறி வைக்கிறதாலலாம் நிறைய தொழிற்சாலை விபத்துகள் நடக்குதுன்னு அவனும் சுட்டி காட்டுது. சமீபத்துல நம்ம நிறைய செய்திகள்ல அதை பாக்குறோம். அது மட்டும் இல்ல, ரயில்வே, மின்சாரம், நிலக்கரி சுரங்கங்கள், பெட்ரோலியம்னு லாபம் தர்ற எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியார் மயமாக்குறதை எதிர்த்து தொழிலாளர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இந்த சந்தேகம் கண்டிப்பா வந்திருக்கலாம். என்ன சந்தேகம்? கேளுங்க. வழக்கமா தொழிலாளி அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுல என்ன தோணும்? ஃபேக்டரியில பெரிய மிஷின்களை ஆபரேட் பண்றவங்க, இல்லனா சுரங்கத்துல கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க, அப்படிதானே? ஆமா, அதுதான் ஒரு பொதுவான பிம்பம். ஆனா இந்த ஆவணம் என்ன சொல்லுதுன்னா, ஆஷா பணியாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், ஸ்விக்கி, சொமேட்டோ மாதிரி கம்பெனிகள்ல வேலை செய்யற கிக் தொழிலாளர்கள், இவங்க எல்லாரையும் ஒரே லிஸ்ட்ல வைக்குது. இதையெல்லாம் தாண்டி ஏசி ரூம்ல உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடி கோடிங் பண்ற ஐடி ஊழியர்களையும் இதே தொழிலாளி வர்க்கம் அப்படிங்கிற கொடைக்கு கீழே கொண்டு வருது. ஆமா, அதுதான் இந்த ஆவணத்தோட ஒரு முக்கிய அம்சம். ஒரு நிலக்கரி சுரங்க தொழிலாளியையும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரையும் எப்படி ஒரே வர்க்கமா பார்க்க முடியும்? இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுலதான் மார்க்சிய தத்துவத்தோட ரொம்ப ஆழமான ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அவங்க என்ன லாஜிக் சொல்றாங்கன்னா, சொல்லுங்க. நீங்க உங்க உடல் உழைப்ப கொடுத்து வேலை செய்றீங்களா இல்ல மூளைய பயன்படுத்தி கோடிங் பண்றீங்களா அப்படிங்கிறது இங்க மேட்டர் இல்ல. நீங்க உற்பத்தி சாதனங்களை, அதாவது கம்பெனி, சாஃப்ட்வேர், சர்வர் இதையெல்லாம் சொந்தமா வச்சிருக்கீங்களா? இல்ல, நாம வேலைக்கு தான் போறோம். கரெக்ட். அப்படி இல்லனா உங்க உழைக்கும் திறனை ஒரு முதலாளிக்கு விற்று அதுக்கு ஈடாக ஒரு சம்பளத்தை வாங்கித்தான் உங்க வாழ்க்கைய ஓட்டணும் அப்படிங்கிற நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் தொழிலாளி தான். ஓஹோ, இப்போ புரியுது. அப்போ ஒரு ஐடி கம்பெனி ஒரு கிளையண்ட்டுக்கு மணிக்கு $100 பில் பண்ணிட்டு அந்த வேலையை செய்யற ஐடி ஊழியருக்கு வெறும் $10 கொடுத்தா, சொல்லுங்க, அந்த மீதி $90 உபரி மதிப்பு. இங்கேயோ சுரண்டல் நடக்குது, சுரங்கத்திலயும் சுரண்டல் நடக்குது. வடிவம் வேற, ஆனா அடிப்படை ஒண்ணுதான். அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. அதனாலதான் மதம், சாதி, இனம், மொழி, நீங்க செய்யற வேலையோட தன்மை இதெல்லாத்தையும் தாண்டி உழைப்பை விற்பவர்கள் அப்படிங்கிற ஒற்றை அடையாளத்தை இந்த ஆவணம் முன்னிறுத்துது. இது ரொம்ப ஒரு பிராடான வியூவா இருக்கு. ஆமா, இத பிரிச்ச ஆளத்தான் முதலாளித்துவ அமைப்பு சாதி, மத ரீதியான மோதல்களை உருவாக்குதுன்னு இவங்க குற்றம் சாட்டுறாங்க. சரி, விவசாயிகளை பத்தி இந்த ஆவணம் என்ன சொல்லுது? ஏன்னா விவசாயிகளுக்கு நிலம் இருக்கே, அவங்கள எப்படி தொழிலாளர்களோடு இணைக்க முடியும்? விவசாயிகளுக்கு நிலம் இருந்தாலும் அவங்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களால சுரண்டப்படுறாங்கன்னு ஆவணம் ரொம்ப தெளிவா விளக்குது. அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை, அந்த எம்எஸ்பி கிடைக்காதது, விவசாய பொருட்கள் சந்தையில கார்ப்பரேட்டுகளின் ஆதிக்கம், அப்புறம் வெளிநாடுகளோட போடப்படுற சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்கள் எல்லாமே விவசாயிகளை கடனாளியாக்குது. ஓ, அதனாலதான் அவங்களும் பாதிக்கப்படுறாங்களா? ஆமா, அதனாலதான் பிப்ரவரி 12ஆம் தேதி நடந்த அகில இந்திய வேலை நிறுத்தத்துல தொழிலாளர்களும் விவசாயிகளும் ஒன்னா சேர்ந்தத பெரிய வெற்றியா இந்த ஆவணம் கொண்டாடுது. 2 பேரோட எதிரியும் அந்த கார்ப்பரேட் முதலாளித்துவம் தான் அப்படின்னு இது சொல்லுது. கரெக்டா? கரெக்ட். அதுதான் அவங்க முன்வைக்கிற வாதம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். சரி, இதெல்லாம் இந்தியாவுக்குள்ள நடக்கிற விஷயங்கள். ஆனா இந்த ஆவணம் இந்தியாவை தாண்டி உலகளாவிய போராட்டங்களையும் தொட்டு பேசுதே, அது ஏன்? பாலஸ்தீனம், ஈரான்ல நடக்கிற போர்களுக்கும் இந்திய தொழிலாளர் பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. நல்ல கேள்வி. இது சும்மா ஒரு லிஸ்டுக்காக சொல்லப்பட்ட விஷயம் இல்ல. உலகெங்கிலும் உள்ள முதலாளித்துவ நாடுகள் தங்களோட லாபத்துக்காகவும் வளங்களை அபகரிக்கவும் எப்படி போர்களை நடத்துகின்றன அப்படிங்கறத இது சுட்டிக்காட்டுது. அப்போ போர்களுமே ஒரு பிசினஸ் மாதிரி தான் நடக்குதா? ஆமா, அமெரிக்கா, ஐரோப்பா மாதிரி நாடுகள்ல இருக்கிற மக்கள் இந்த மாதிரி போர்களை ஆதரிக்கல. அவங்க வீதிகளில் இறங்கி போராடுறாங்க. ஏன்னா ஒரு தொழிலாளி கட்டுற வரிப்பணம் அவனோட மருத்துவத்துக்கோ கல்விக்கோ செலவாகாம ஆயுதங்கள் வாங்க போகுதா? எக்ஸாக்ட்லி
ஆயுதங்கள் வாங்கவும் முதலாளிகளின் போர்வெறிக்கும் செலவாகுதுன்னு ஆவணம் சொல்லுது. அதாவது இங்க இருக்கிற தொழிலாளி எப்படி தான் அடிப்படை தேவைக்கு போராடுறானோ அதே மாதிரி தான் அமெரிக்காவிலையும் பிரான்ஸ்லயும் பிரிட்டன்லயும் ஒரு தொழிலாளி பென்ஷன் வெட்டுக்கு எதிராகவும் விலைவாசி உயர்வுக்கு எதிராகவும் போராடுறான். ஆமாம், சரியா சொன்னீங்க. சோ இது ஒரு குளோபல் பிரச்சனை. மூலதனத்தின் உலகம் வெர்சஸ் உழைப்பின் உலகம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த இடத்துல தான் தற்போதைய ஜனநாயக அமைப்பை பத்தின ஒரு தீவிரமான விமர்சனத்தை இந்த ஆவணம் வைக்குது. ஓ, டெமோக்ரஸியை பத்தியுமா? ஆமா, இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம்னு நம்ம பெருமையா சொல்றோம். ஆனா இவங்க இங்க இருக்கிற 90% மக்களான தொழிலாளர்களும் விவசாயிகளும் குரலற்றவர்களா இருக்காங்கன்னு சொல்றாங்க. குரலற்றவர்களா? எப்படி அப்படி சொல்ல முடியும்? ஏன்னா மக்கள் தங்களோட உரிமையை கேட்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிறது தடியடியும் சிறைவாசமும் தானே தவிர தீர்வுகள் இல்ல. அரசாங்கங்கள் முதலாளி வர்க்கத்தோட லாபத்தை பாதுகாக்கிற மேனேஜர்களா மட்டும்தான் செயல்படுறாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எனக்கு இங்க ஒரு விஷயம் தோணுது. நம்ம அடிக்கடி அரசாங்கத்தை மாத்துறோமே, ஒரு கட்சி சரியில்லைன்னா அடுத்த தேர்தல்ல வேறொரு கட்சிக்கு ஓட்டு போடுறோமே. ஆமா, அப்பவும் இவங்க ஏன் அப்படி சொல்றாங்க? இத கேட்கும்போது எனக்கு ஒரு உதாரணம் தோணுது. என்ன உதாரணம்? நாம எல்லாரும் ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கோம். அந்த பஸ்ஸோட ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டத்தை யாரோ தனியார் மயமாக்கல் முதலாளித்துவ ஆதரவு அப்படிங்கிற டெஸ்டினேஷனுக்கு செட் பண்ணி லாக் பண்ணிட்டாங்க. ஓகே. நம்ம உள்ள உட்காந்துட்டு பஸ் தப்பான ரூட்ல போகுதுன்னு டிரைவரை மாத்திக்கிட்டே இருக்கோம். ஆனா யார் வண்டி ஓட்டினாலும் அந்த ஜிபிஎஸ் காட்டுற அதே ரூட்ல தானே போக முடியும். வாவ்! அந்த பஸ் ஜிபிஎஸ் ஒப்புமே இந்த ஆவணத்தோட அரசியலை மிக துல்லியமா விளக்குது. அதனால தான் பயணம் மாற மாட்டேங்குதா? இந்த ஆவணம் அதியா சொல்ல வருது. எக்ஸாக்ட்லி இதேதான் அவங்களும் சொல்றாங்க. 2004ல பாஜகவுக்கு பதிலா காங்கிரஸ் வந்தாங்க. மறுபடியும் 2014ல காங்கிரஸ்க்கு பதிலா பாஜக வந்தாங்க. ஆமா, ஆட்சி மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா யார ஆட்சிக்கு வந்தாலும் தனியார் மயமாக்கல், தொழிலாளர் சட்ட திருத்தம் இதெல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கு. இது ஏன் நடக்குதுன்னா, முதலாளி வர்க்கம் தன் கைவசம் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களே இயக்குறாங்க. அப்போ அந்த அதிகார வர்க்கம் ஐஏஎஸ், ஐபிஎஸ் இவங்கெல்லாம்? அதிகார வர்க்கம், காவல்துறை, நீதித்துறை இது எல்லாமே கட்டமைப்பு ரீதியா முதலாளித்துவத்தை பாதுகாக்கிற கருவிகளாத்தான் இருக்குன்னு ஆவணம் சொல்லுது. ஒரு நிமிஷம். அப்போ இப்ப அரசாங்கம் கொண்டு வர்ற தேர்தல் சீர்திருத்தங்கள் அதுவுமே ஒர்க் ஆகாதா? எதை சொல்றீங்க? உதாரணமா நாடாளுமன்ற எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறதோ இல்ல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொண்டு வரதோ கூட எந்த மாற்றத்தையும் தராதுன்னு சொல்றாங்களா? ஆமா, அதெல்லாமே ஒரு மாயை அப்படின்னு தான் ஆவணம் நிராகரிக்குது. அந்த பஸ் ஒப்புமையே எடுத்துக்கோங்க. சொல்லுங்க. பஸ்ஸோட ஜிபிஎஸ் மாறாத வரைக்கும் நீங்க டிரைவருக்கு பதிலா ஒரு லேடி டிரைவர் உட்கார வச்சாலோ இல்ல டிரைவர் பக்கத்துல எக்ஸ்ட்ராவா இன்னும் 2 சீட் போட்டு 3 பேரை உட்கார வச்சாலோ என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது? ஆமா, டெஸ்டினேஷன் ஒண்ணுதான் ஆயி போச்சு. அமைப்பு முதலாளிகளுக்கு சாதகமா வடிவமைக்கப்பட்டிருக்கும் போது உள்ளே நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள் உழைக்கும் மக்களுக்கு எந்த உண்மையான பலனையும் தராது என்கிறார்கள். சரிங்க. இவ்வளவு தூரம் தற்போதைய அமைப்பை கடுமையா விமர்சிக்கிறாங்க. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? பிரச்சனையை மட்டுமே பேசிட்டு இருந்தா பத்தாதுல்ல? கண்டிப்பா. இதுக்கு மாற்று வழியா இவங்க எதை முன்வைக்கிறாங்க? இவங்க முன்வைக்கிற தீர்வு தான் பாட்டாளி வர்க்க ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு புதிய சிஸ்டம். பாட்டாளி வர்க்க ஜனநாயகம் அப்படின்னா? அதாவது தற்போதைய முதலாளித்துவ ஜனநாயகத்துக்கு பதிலா அதிகாரத்தை நேரடியா உழைக்கும் மக்கள் கையில கொடுக்கற ஒரு அமைப்பு. இதுல சில முக்கியமான நடைமுறை தீர்வுகளை சொல்றாங்க. அது என்னென்ன தீர்வுகள்? 1. தேர்தல்களுக்கு அரசே முழுமையா நிதியளிக்க வேண்டும். இதன் மூலமா கார்ப்பரேட் பணப்பலம் தேர்தல்ல செல்வாக்கு செலுத்துவதை தடுக்கலாம். ஓ, பிரைவேட் ஃபண்டிங் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆமா. 2. அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை நிறுத்துவதை தாண்டி மக்களே தங்களோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் உரிமை இருக்க வேண்டும். ஓகே. ஆனா இதுல நான் படிச்ச வரைக்கும் ஒரு முக்கியமான வார்த்தை இருந்தது. என்ன வார்த்தை? திரும்ப அழைக்கும் உரிமை, அதாவது ரைட் டு ரீகால். இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது பிராக்டிகலா எப்படி ஒர்க் ஆகும்? ஒரு சாதாரண குடிமகனோட பவரை இது எப்படி மாத்துது? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ இருக்கிற சிஸ்டத்துல நாம 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு போடுறோம். ஓட்டு போட்ட அடுத்த நாளே அந்த எம்பியோ எம்எல்ஏவோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஆதரவா மக்கள் நலனுக்கு எதிரா ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா நம்மால என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? அடுத்த 5 வருஷம் ஆகிற வரைக்கும் எதுவும் செய்ய முடியாது இல்லையா? கம்முன்னு இருக்க வேண்டியதுதான். ஆனா இந்த திரும்ப அழைக்கும் உரிமை இருக்கும் ஒரு பாட்டாளி வர்க்க ஜனநாயகத்துல மக்கள்
எப்போ வேணாலும் அந்த பிரதிநிதிய பதவியிலிருந்து தூக்க முடியும். நிஜமாவா? எப்போ வேணாலுமா? ஆமா. உதாரணமா, ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் கையெழுத்து போட்டு ஒரு பெட்டிஷன் கொடுத்தா உடனே அந்த பிரதிநிதி தன் பதவியை இழப்பார். ஓ, இது ஒரு பெரிய செக்மேட் மாதிரி இருக்கே. இதனால அவங்க எப்பவுமே மக்களுக்கு பயந்து பொறுப்போட வேலை செய்வாங்க. இது ஒரு தொடர்ச்சியான ஜனநாயக கட்டுப்பாடு. சூப்பர். அப்போ ஜனநாயகம்ங்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற திருவிழா கிடையாது, அது மக்களோட அன்றாட அதிகாரமா மாறுது. கரெக்ட். சரி, அரசியல் அதிகாரத்தை விடுங்க, பொருளாதாரத்துல இவங்க என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க? ஏன்னா கடைசியில பொருளாதாரம் தானே எல்லாவற்றையும் தீர்மானிக்குது. மிகச்சரியான பாயிண்ட். அரசியல் அதிகாரம் உழைக்கும் மக்கள் கைக்கு வரும்போது அவங்க செய்யற முதல் வேலை உற்பத்தி சாதனங்களை முதலாளிகளின் தனிப்பட்ட சொத்தா இருக்கிற நிலைமையிலிருந்து மாற்றி ஒட்டுமொத்த சமூகத்தின் பொது சொத்தா மாத்துறதுதான். அதாவது அந்த ஃபேக்டரி, கம்பெனி எல்லாம் மக்களுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா. இப்ப பொருளாதாரம் எப்படி இயங்குது? எதுல அதிக லாபம் கிடைக்குமோ அத உற்பத்தி செய் அப்படிங்கிற லாஜிக்ல இயங்குது. ஆமா, லாபம் தான் இங்க மெயின். ஆனா பாட்டாளி வர்க்க ஜனநாயகத்துல மக்களுக்கு எது தேவையோ அத உற்பத்தி செய் அப்படிங்கிற நோக்கத்துக்காக பொருளாதாரம் மாற்றி அமைக்கப்படும். அப்போ லாபம் கிடையாதா? லாபத்தை மையமாக கொண்ட பொருளாதாரத்திலிருந்து மனித தேவைகளை மையமாக கொண்ட பொருளாதாரத்துக்கு மாறுறதுதான் இவங்க சொல்ற சோஷியலிஸ்ட் புரட்சி. அதாவது சமையல்காரர் சமைக்கிற விருந்த சமையல்காரரும் மத்த தொழிலாளர்களும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கான ஒரு அமைப்பு உருவாக்குறது. ரொம்ப ஆழமான சிந்திக்க வைக்கிற விஷயங்களை இன்னைக்கு பேசியிருக்கோம். ஆமா, ஒரு முழுமையான விவாதம் இது. நாம் ஆரம்பிச்ச புள்ளி யார் செல்வத்தை உருவாக்குறாங்க, அது யார் கைக்கு போகுது அப்படிங்கிற முரண்பாடு. அங்கிருந்து 12 மணி நேர வேலை சட்டம், ஐடி ஊழியர்கள் முதல் சுரங்க தொழிலாளர்கள் வரை எல்லாரும் எப்படி ஒற்றை வர்க்கமா இணைக்கப்படுறாங்க அப்படிங்கிற லாஜிக் எல்லாமே பார்த்தோம். அப்புறம் உலகளாவிய போர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் உள்ள தொடர்பு, ஜிபிஎஸ் லாக் செய்யப்பட்ட பஸ் மாதிரி இருக்கிற தற்போதைய தேர்தல் அரசியல், கடைசியா மக்களுக்கே முழு அதிகாரமும் கொடுக்கிற பாட்டாளி வர்க்க ஜனநாயகம் வரைக்கும் ரொம்ப விரிவாவே பார்த்துட்டோம். ஆமா. இந்த விவாதத்தை முடிக்கும் போது இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நான் மீண்டும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க விவாதிச்ச லாபகரமான சுரண்டல், உபரி மதிப்பு, திரும்ப அழைக்கும் உரிமை, சோஷியலிச மாற்ற தீர்வுகள் எல்லாமே இந்திய கம்யூனிஸ்ட் எதிர்க்கட்சி அவங்களோட மேதின ஆவணத்துல முன்வச்ச வாதங்கள் தான். ஆமா, அது அவங்களோட கருத்துக்கள். நாங்க அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற மெக்கானிசத்தை உங்களுக்கு புரிய வைக்கிற ஒரு கருவியா மட்டும்தான் செயல்பட்டிருக்கோம். இது எங்களுடைய சொந்த நிலைப்பாடோ அல்லது எந்த ஒரு சித்தாந்தத்தின் மீதான எங்களின் நேரடி ஆதரவோ இல்ல அப்படிங்கறத தெளிவுபடுத்திக்கிறோம். நிச்சயமா அந்த நடுநிலைமையோட தான் இந்த முழு டீப் டைவையும் நாம அணுகியிருக்கோம். சரி, இந்த ஆழமான அலசலை முடிக்கும்போது இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு கேள்வியை, ஒரு சிந்தனை முன்வைக்க நான் விரும்புறேன். என்ன கேள்வி அது? இந்த ஆவணம் என்ன சொல்லுது? ஐடி ஊழியர்கள், ஸ்விக்கி, உபேர் மாதிரி கிக் தொழிலாளர்கள், சுரங்க தொழிலாளர்கள் எல்லாருமே உழைப்பை விருப்பவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில ஒரே வர்க்கம்தான் அப்படின்னு சொல்லுது. ஆமா, அதுதான் உங்க வாதம். அப்போ எதிர்காலத்துல ஒரு டிஜிட்டல் யுகத்துல வேலை நிறுத்தம் அல்லது ஸ்ட்ரைக் அப்படிங்கறோட வடிவமே எப்படி இருக்கும்? முன்னாடிலாம் ஸ்ட்ரைக்குனா ஃபேக்டரி வாசல்ல கொடி பிடிச்சு கேட்ட பூட்டுவாங்க. ஆமாம். ஆனா இனி வரும் காலத்துல கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்னா சேர்ந்து தங்களை இணைக்கிற ஒரு ஆப்பை சர்வர் லெவல்ல முடக்கி போட்டா எப்படி இருக்கும்? ஒரு டிஜிட்டல் பாட்டாளி வர்க்க போராட்டம் வெடித்தால் இந்த உலகம் அதை எப்படி சமாளிக்கும்? கொஞ்சம் சிந்திட்டு பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்விதான் இது. இந்த ஆழமான அலசலில் இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து பயணித்ததற்கு மிக்க நன்றி. உங்களின் தேடல் தொடரட்டும்.